அனைவருக்கும் வணக்கம். நாம திருக்குறள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று கடவுள் வாழ்த்தின் 2வது பாடல், கற்றதனால் ஆய பயனன் கொள் வால் அறிவன் நற்றால் தொழார் எனின். பொதுவா இந்த வாழ்க்கையில ஒரு துறையில நம்ம சிறந்து விளங்கணும், புகழ்பெற்று விளங்கணும், சிறந்தவர்களாக இருக்கணும், எல்லோரும் அறியப்படும்படி வாழணும் அப்படின்னா அந்த துறையை பற்றி இன்ச் பை இன்ச் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். ஒரு துறையில இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், அதனுடைய நுட்பங்கள் எல்லாமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கையாள்வது ஈஸி. அந்த துறையில் நம்ம வந்து ரொம்ப புகழ் பெற்று விளங்கலாம் இல்லையா? சிறந்தவர்களாக விளங்கலாம், சிறப்பாக விளங்கலாம். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை பற்றி நாம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அதில் வாழக்கூடிய நம்மளை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். இந்த உலக வாழ்க்கை வந்து ஆனந்தமயமானது அப்படின்னு சொல்லி எல்லா ஞானியர்களும் கூறியிருக்கிறாங்க. எப்படி கூறினாங்கன்னா, அவர்களை உணர்ந்ததுனால அவங்க சொல்றாங்க. ஆனா நாம துன்பம் அப்படிங்கக்கூடிய பெருங்கடலுக்குள்ள சிக்கி தவிச்சுக்கிட்டு நீச்சல் அடிக்க கூட தெரியாம நம்ம என்ன பண்றோம், மூழ்கின இடத்துலயே மூழ்கி போயிடுறோம். ஸோ நாம இப்ப நம்மளை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், எது வந்து உண்மையான வாழ்க்கை, எதை அடைந்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம், அதை பற்றிய முழுமையான ஞானத்தை நம்ம அடைச்சிட்டோம்னா நம்ம சிறப்பாக வாழலாம். அப்போ நாம நம்மளை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தால் நம்ம கண்டிப்பா இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். அப்போ நம்மளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது எது? நாம யாரு, எது நம்மளை இயக்குது, எதனால இந்த இன்பம் வருகிறது, எதனால இந்த துன்பம் வருகிறது, இது இரண்டுக்குமான காரணம் என்ன, உண்மையா இந்த இன்பமும் துன்பமும் உண்மையா, இல்லை நம்மளுடைய மனம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயையா, இப்படியெல்லாம் நம்ம அப்படி பற்றி உண்மைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அதை பற்றி வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வாழலாம். பொதுவாக சொல்லுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் ஞானியர்கள் அவங்களெல்லாம் பற்றி சொல்லுவாங்க, தே ஹாஸ் நோ மூட் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஹாஸ் நோ மூட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் துழவோ ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணவோ மாட்டாங்க. எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டில்னஸ்ல இருப்பாங்க. ஏன்? அவர்கள் அதை முழுமையாக புரிந்து கொண்டார்கள். எல்லாம் வந்து ஒரு மனம் செய்யக்கூடிய மாயை, இங்கே ஆன்மா என்ற ஒன்றுதான் எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை அவங்க உணர்ந்ததுனால அவங்க எப்பயுமே வந்து ஸ்டில்னஸ்ல இருக்காங்க. எப்பயுமே அந்த ஆனந்தப்பட்டதுல துள்ளலும் இல்லை, துன்பம் என்ன இன்பம் என்ன, நம்முடைய நிலை என்ன, ஆனந்தமே நம்மளது நிலை என்று அறிந்து எப்பொழுதும் அந்த நிலையில இருக்கிறாங்க. அதுதான் ஆன்ம நிலை. தான் நம்மளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்படி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த எந்த ஒரு வாழ்க்கையும் வந்து நம்ம சிறப்பா வாழலாம் இல்லையா? இப்ப நம்ம இதுதான் இந்த குறளுக்குள்ள அர்த்தங்கள் இதுலதான் இருக்கு. கற்றதனால் ஆய பயனன்கொள். இப்ப கற்க வேண்டிய விஷயங்களை நம்ம முழுமையா கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிசிக்ஸ் துறையில நம்ம வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள நிபுணத்துவம் அடையவே ஒழிய அதை விட்டு போட்டு நம்ம நாவல்ஸ் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிசிக்ஸ்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியாது. ஸோ எதை வந்து எதுல கற்றுக்கொள்ளணுமோ, இப்போ ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு சயின்ஸை பத்தி மெடிக்கல் சயின்ஸை பத்தி அதை வந்து முழுமையாக இன்ச் பை இன்ச் ரூட் காஸ்ல இருந்து அனைத்தும் தெரிஞ்சிருந்தோம்னா அதில் நம்ம நிபுணத்துவம் அடையலாம். நம்ம அதை விடுத்து வார இதழ்கள் மாத இதழ்கள் பற்றி படிப்பதோ இல்லை எங்கிருந்தோ வந்து விஷய ஞானங்கள் வந்து தேவையில்லாத வந்து விஷய ஞானங்களை பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்களுடைய விஷய ஞானங்களை சேகரிப்பதனாலேயோ நம்மளுக்கு அதில் நிபுணத்துவம் கிடைக்காது எந்த ஒரு விஷயத்திலும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளை ஈடுபடுத்தி நம்ம கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை கற்றதனால் ஆய பயனன். அதனால என்ன பயன்? எதுல நீ வந்து நிபுணத்துவம் அடையணுமோ நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம வாழ்க்கையில நாம யாருன்னு உணர்ந்தாலே இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரு ஆனந்தத்தை நம்ம வந்து அடையலாம். இந்த வாழ்க்கையில பேரானந்தம் இருக்கும் பொழுது நம்ம மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒண்ணு நம்ம அடையலாம். ஸோ அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு அடையக்கூடிய அந்த ஆனந்தமான நிலையை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை பற்றிய நாம் யாருங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய ஞானத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன பண்ண வேண்டும்? கொள். நினைவுல வச்சுக்கோ, வாலறிவன் நற்றால் தொழார் எனின். இதை பற்றி முழுமையாக தெரிந்த வாலறிவன், வாலை அப்படின்னா ஜோதி, ஆன்மா, எப்பொழுதும் அணையாமல் மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளிக்கு பேரு வாலை. அதை அறிந்தவன் யாரு அப்படின்னா ஞானியான நம்மளது குருமார்கள், ஞானியர்கள், சித்த பெருமக்கள்.
அது யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த வாலை அறிவன். நற்றாள், நற்றாள்னா அவருடைய பாதம், அவர்களை சரணாகதி அடைவது. பாதம்னா அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குவது இல்லை. தொட்டு வணங்குறதுனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பெறுவது இல்லை. அவர்கள் கிட்ட போய் சேர்ந்து அவர்கள் எப்படி அதை கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள், அவர்கள் எப்படி ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த விஷய ஞானத்தை அவர்கள்கிட்ட இருந்து நாம கத்துக்கொள்ள வேண்டும். நற்றாள் தொழார் எனின், நற்றாள் தொழார்னா அவர்கள் எந்த பாதையில போனாங்களோ அந்த பாதையில பயணித்து அதை கற்று அவர்கள் நிலையை நாம அடைய வேண்டும். அப்படி அடையணும். அப்படி ஒரு குருமார்கிட்ட சென்று நான் நம்மளை பற்றி தெரியாமல் மற்ற எந்த விஷயத்தை பத்தி தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம கற்றுக்கொண்டாலும் அது வீணே அப்படின்னு சொல்றாங்க. கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவ நற்றாள் தொழார் எனின். உண்மையிலேயே நாம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்மளை பற்றி நாம யாரு, நம்மளை எப்படி இயக்கப்படுகிறோம், இன்பமும் துன்பமுமான அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு அந்த பேரானந்த மயமான மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய அந்த வழியை நாம் வந்து கற்றுக்கொள்வதே உண்மையான கல்வி. மற்றதெல்லாம் தேவையற்ற, சரியா, இந்த பொருளாதார மற்ற தேவையில்லாத கல்வியை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது அது வந்து வீணான செயல். ஸோ தேவையில்லாத விஷயங்களை நீங்க ஈடுபடுவதை விடுத்து நாம யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு ஒரு குருமார்களை சரணடைந்து அவர்களின் மூலம் நாம வந்து அந்த விஷயத்தை கற்று நாமளும் அந்த நிலையை அடைய வேண்டும். இதுதான் இந்த குறளின் பொருள். நன்றி.